தலசீமியா நோயிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட 30 குழந்தைகளுக்கு பாராட்டு விழா. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கும் இலவச உயிர் காக்கும் சிகிச்சையா? BMT முடிச்சு 8 இயர்ஸ் ஆச்சு. காட் கிஃப்டட் டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. டாக்டர் ரேவதி மேம் அண்ட் டாக்டர் ரம்யா மேம் நீங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. இந்த 8 இயர்ஸ்ல நான் பெட்டரா இருக்கேன். தலைமை மருத்துவரின் வலியுறுத்தல் என்ன? பிறக்கும் போது குழந்தை பியூட்டிஃபுல்லா இருக்கு, நார்மலா இருக்கு. ஆனா 3-4 மாசத்துல தான் நமக்கு தெரிய வருது இது ரத்த நோய் குறைபாடு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால யாரும் BMT பண்ணாம விட்டுடக்கூடாது. சென்னையில் உலக தலசீமியா தினத்தை முன்னிட்டு தேனாம்பேட்டையில் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் அப்போலோ கேன்சர் ஃபவுண்டேஷன் இணைந்து தலசீமியாவில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட 30 குழந்தைகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சியை நடத்தினர். இந்நிகழ்வின் மூலம் தலசீமியா குறித்த விழிப்புணர்வு, ஆரம்பகால நோய் கண்டறிதல் மற்றும் மேம்பட்ட சிகிச்சைகளுக்கான தங்களின் உறுதிப்பாட்டை அப்போலோ குழுமம் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. இந்தியாவில் தற்போது சுமார் 1 முதல் 1.5 லட்சம் குழந்தைகள் தலசீமியா என்கிற நோயுடன் வாழ்ந்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 10,000 முதல் 15,000 குழந்தைகள் இந்த நோயுடன் பிறப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தலசீமியா என்பது பரம்பரை இரத்த கோளாறு ஆகும். சரியான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் கடுமையான இரத்த சோகை மற்றும் உடல்நல சிக்கல்கள் ஏற்படலாமாம். இதற்காக அப்போலோ மருத்துவமனை மேம்பட்ட எலும்பு மஞ்சை மாற்று சிகிச்சை, குழந்தைகள் இரத்தவியல் சிகிச்சை, விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் நீண்டகால பராமரிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் தலசீமியா பால் சேவா யோஜனா திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கும் இலவச உயிர் காக்கும் சிகிச்சை உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றனவாம். அப்போலோ மருத்துவமனை இதுவரை 500க்கும் மேற்பட்ட தலசீமியா எலும்பு மஞ்சை மாற்று சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளதாகவும் 93% தலசீமியா இல்லாத வாழ்நாள் விகிதத்தை எட்டியுள்ளதாகவும் மருத்துவர்கள் பெருமையுடன் தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் பேசிய மருத்துவர் பிரீதா ரெட்டி அவர்கள், அரசும் மற்றும் தனியார் நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த நோயை எதிர்கொள்வதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது.